408வது பக்கத்துல படிச்சுட்டு இருந்தோம். அப்ப பாபுஜிக்கு அவர் தவறு இழைத்திருந்தால் அவருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருக்கும். ஆனா அவரு சரியாக நடந்து கொண்டார். அதனால அவருக்கு அது பரிசாக மாறுது லாலாஜி சொன்னார். அந்த இடத்துல நிறுத்தணும். அங்கேருந்து நம்ம படிக்க ஆரம்பித்தோம். இத்தகைய உதாரணத்தை காண்பதென்பது சாத்தியமா? முடியவே முடியாது. அவரிடத்தில் எழுகின்ற எத்தகைய எண்ணத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். அது சரியா தவறா என்ற கேள்விக்கே இடமில்லை. நான் அவருக்காக தேர்ந்தெடுத்த அதிகபட்ச தண்டனையை வேறு எவருக்கும் அளிக்க எண்ணியதில்லை. எப்படி இருந்தாலும் அவர் சோதனையில் வெற்றி பெற்றுவிட்டார். எனவே மேற்கூறிய பரிசுகள் அது என்னது? அவரிடத்துல எத்தகைய எண்ணம் எழுந்தாலும் அதை நான் பூர்த்தி செய்வேன் என்பது அவருக்கானவையாகும். வாரிசு முறை என்பது குழந்தையின் விளையாட்டல்ல. ஒவ்வொரு வாரிசுக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய டெஸ்ட் வைக்கப்படும். அதான் வாரிசு முறை என்பது குழந்தையின் விளையாட்டல்ல. நான் வேறு யாரையும் இது போல சோதித்ததில்லை. ஏனென்றால் எவராலும் அந்த நிலைக்கு வர முடியாது என்பது எனக்கு தெரியும். அத்தகைய தண்டனை இருந்ததால் இப்போது அதற்கு தகுந்தாற்போல் உயரிய பரிசும் அங்கு இருக்கிறது. ஒருவேளை அவர் வச்சு அந்த டெஸ்ட்ல பாபுஜி ஃபெயில் ஆயிருந்தால் அவரை அழித்திருப்பேன் அப்படிங்கிறாரு. அவரை அப்படியே ஒண்ணும் இல்லாமல் பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு உயரிய தண்டனை அங்கு இருந்ததால் அதற்கு இப்ப அதுல ஜெயிச்சதுக்கான பரிசும் அந்த அளவுக்கு இருக்கும். அப்படி செய்யாவிடில் நான் நீதியை நிலைநாட்டவில்லை என்ற குற்ற உணர்வு கொண்டிருப்பேன். அவரது சிறிய தவறுக்கு கூட, கடவுள் அவ்வாறு நிகழாது தடுக்கட்டும், அவரது சிறிய தவறுக்கு கூட நான் அவரது முழுமையான அழிவிற்கு தீர்மானித்திருந்தேன். இப்போது அதற்கு நிகராக பரிசு அளிக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே என் கருத்து என்னவெனில், முக்கியமாக அந்த மாதிரி நேரங்களில் அவர் சுதந்திரமாக செயல்படலாம். அவர் மிக சிறப்பாக செயலாற்றினார். நான் அவரை ஏதாவது கேட்குமாறு வற்புறுத்திய போது அவர் இந்த உலகம் உள்ளவரை எனது பிரபுவின் பெயர் சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டினார். எதிர்காலத்தில் அவர் எதை கேட்டாலும் அது கொடுக்கப்படும் என்று நான் மீண்டும் உறுதியளிக்கிறேன். இது நம்மள்கிட்ட மாஸ்டர் இது மாதிரி உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு கேட்டா என்னெல்லாம் கேட்போம்னு நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுக்கலாம். அது மாதிரிலாம் தான் நம்ம கேட்போம். அல்லது குறைஞ்சபட்சம் ஆன்மீகத்துல முன்னேறணும் அப்படின்னாலும் உங்களோட இரண்டரை கலக்கணும் அப்படின்னாலும் அது கேட்போம். ஆனா லாலாஜி ஃபைனலா பாபுஜி கிட்ட கேட்கிறப்ப உனக்கு என்ன வேணாலும் கேளு அப்படிங்கும் பொழுது பாபுஜி சொன்ன வார்த்தை, இந்த உலகம் உள்ளவரை எனது பிரபுவின் பெயர் சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும் என்று வேண்டினார். அவர் வேண்ட விஷயம்தான் இன்னைக்கு எந்த லெவல்ல நிக்குது அப்படின்னு பாக்குறோம். நம்ம இப்ப நம்ம 125வது பிறந்த நாள் விழா வேற கொண்டாட போறோம். அந்த ஒரு மிஷனுடைய வளர்ச்சி, அது இன்னைக்கு நிலைத்து நிற்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது லாலாஜி மகராஜுடைய பெயர் இன்னைக்கு இந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியறதுக்கு காரணமா பாபுஜி இருக்கிறதுக்கு அன்னைக்கு அவரிடம் வாங்கிய வரம். தனக்காக எதுவும் கேட்கல, இல்ல எல்லாரும் ஆன்மீகத்துல முன்னேறணும்னு கேட்கல. அவருக்கு அவருடைய குருவினுடைய பெயர் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிந்தது. இது மாதிரி யாரும் வரம் கேட்பாங்களா? ஒரு கடவுள் உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு கேட்கும் பொழுது உன்னை பத்தி எல்லாரும் உன்னுடைய புகழை எல்லாரும் பாடணும்னு யாரும் கேட்டதா எனக்கு தெரியல. அது மாதிரி ஏதாவது புராண கதையில நான் படிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா பாபுஜி அப்படி கேட்கிறார், இந்த உலகம் உள்ளவரை எனது பிரபுவின் பெயர் சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டினார். எதிர்காலத்தில் அவர் எதை கேட்டாலும் அது கொடுக்கப்படும் என்று நான் மீண்டும் உறுதியளிக்கிறேன். தவறு இழைத்திருந்தால் என் நண்பருக்கு அத்தகைய பேரழிவை ஏற்படுத்த நான் ஆயத்தமாக இருந்தபோது நான் அவருக்கு இந்த வாக்கை அளிப்பதற்கு எந்த காரணமும் இருக்க தேவையில்லை. இதுதான் அவருக்கான கடைசி சோதனையாக இருந்தது. இன்று வரை இத்தகைய ஒத்த ஐக்கிய நிலை எவருக்குள்ளும் உருவாக்கவில்லை. இப்போது என்னுள் எப்போதாவது ஏற்படக்கூடிய எரிச்சலை அவரது விருப்பத்திற்கேற்ப குறைக்க
நான் அனுமதிக்கிறேன். அன்பு பாபு மதன் மோகன்லால், நான் தற்போது அவருக்கு என்ன அளித்தேன் என்பதை பற்றி நீங்கள் அறிந்திருக்க முடியாது. இதை ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் குசேலருக்கும் இடையில் நிகழ்ந்த அவல் பரிமாற்ற கதையை போல கருதுங்கள். என் அன்பு பாபு மதன் மோகன்லால், அவர் சூட்சும தன்மையை விட்டுவிடவில்லை. நான் என்ன விரும்பினேனோ அதைத்தான் அவர் என்னிடமிருந்து உத்தரவாக ஏற்றுக்கொண்டார். இது அவருக்கான ஒரு சோதனை அல்ல. நான் ஏற்கனவே இது தொடர்பாக தீர்மானித்து விட்டேன். அன்பு ராமச்சந்திர, நீங்கள் உங்கள் காலத்திலும் அதற்கு பிறகும் எவரையும் இதுபோல கடுமையான விதத்தில் சோதிக்க கூடாது என்று அறிவுறுத்துகிறேன். பாபு மதன் மோகன்லால், உங்களுக்கும் அதையே தான் சொல்கிறேன். பாபு ராமேஸ்வர் பிரசாத்திற்கும் இதையே சொல்லிவிடுங்கள். நான் கூறியது உங்களுடைய மறு உலக வாழ்விற்கானது. பாபு மதன் மோகன்லால், ராமச்சந்திர மறுபடியும் சிறப்பாக செயல்பட்டுள்ளதை கவனியுங்கள். சுவாமி விவேகானந்தர் மகிழ்ந்து இந்த நிகழ்ச்சி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தெரியப்படுத்தப்படும் என்று அவரிடம் கூறியுள்ளார். அதாவது இந்த தீவிர சோதனையில் அன்பு ராமச்சந்திரா வெற்றி பெற்ற செய்தியை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தெரியப்படுத்த வேண்டாம் என்று மிகவும் அழகாக சுவாமிஜியிடம் ராமச்சந்திர கேட்டுக்கொண்டார். ஏனெனில் தங்களது அன்பிற்குரியவர் இத்தகைய ஒரு தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதையும் அதில் ஒருவேளை அவர் தோல்வி அடைந்திருந்தால் அது அவருக்கு அழிவை ஏற்படுத்தி இருக்கும் என்பதையும் சொல்வது அவ்வளவு நன்றாக இருக்காது என்று எண்ணினார். இது மாதிரி டெஸ்ட் வச்சாரு என் குருநாதர். அந்த டெஸ்ட்ல ஃபெயிலா இருந்தா நான் தோத்துருவேன், அழிக்கப்பட்டுருவேன் அப்படிங்கிற அளவுக்கு நான் எல்லாரும் விரும்புகின்ற எல்லோருக்கும் ஜூலியட்டா இருக்கிற ஒருத்தருக்கு இது மாதிரி ஒரு சோதனை அவருடைய குருநாதரால வைக்கப்பட்டது. அது ஒருவேளை நெகட்டிவா போயிருந்ததுன்னா மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணத்தை தெரிவிப்பதன் மூலமாக என்னுடைய குருநாதருக்கு அது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும். அதனால தயவு செய்து இதை ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தெரிவிக்காதீர்கள் அப்படின்னு பாபுஜி கேட்டுக்கிறார். ரிசல்ட்ல நான் ஜெயிச்சது அப்படிங்கிற விஷயம் பாசிட்டிவான விஷயம்தான். ஆனா அதை விட முக்கியம் அந்த டெஸ்ட் வச்சது அப்படிங்கிறது எப்படி நீங்க அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வைக்கலாம்னு லாலாஜியை யாரும் கேட்டக்கூடாது அப்படிங்கிறது பாபுஜியோட எண்ணமா இருக்கு. அதான் லாலாஜி பாராட்டுறது. எந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்காங்க என்னுடைய சீடர். இந்த நேரத்தில் என் இதயத்தின் நிலையை வெளிப்படுத்த இயலாதவனாக நான் உணர்கிறேன். என் மனசு நெகிழ்ந்து போச்சு. இந்த மாதிரி ஒரு சீடன் சொல்ல முடியுமா? ஏதாவது வேணுமான்னு கேட்டா உலகம் உள்ள வரைக்கும் உங்க புகழ் பிரகாசிக்க வேண்டும்னு கேட்கிறான். நீ ஜெயிச்சத கிருஷ்ணர்கிட்ட சொல்றேன்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னா, இல்ல சொல்லாதீங்க, உங்கள் அன்பிற்கு உரியவர்களாக இருக்கிற எனக்கு இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சேன், அது ஒருவேளை நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா நானே அழிஞ்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெஸ்ட் அது அப்படின்னா, அது மாதிரி உன்னை ஏன் வச்சீங்கிற கேள்வியை என் குருநாதனை நோக்கி யாரும் கேட்டக்கூடாது. அது அவர்கிட்ட சொல்றது அவ்வளவு நன்றாக இருக்காது அப்படின்னு பாபுஜி பதில் அளிக்கிறாரு. இந்த ரெண்டு விஷயங்களுமே லாலாஜியோட மனதை மிகவும் நெகிழச் செய்கின்றன. ஒருவருடைய வழிகாட்டிக்கு இதை விட சிறந்த மரியாதை கிடைக்க முடியாது. அவர் என்னிடம் கேட்பதையோ அல்லது கூறுவதையோ புறக்கணிக்கும் இதயம் எனக்கு எப்படி இருக்க முடியும்? சோதனைகள் அனைத்தும் முடிந்து விட்டன. இனிமேல் எதுவும் கிடையாது. நான் இன்றிலிருந்து என்னை அவரிடத்தில் அடகு வைத்து விட்டேன். மேலும் கூறுவதற்கு என்ன இருக்கிறது? அன்பு பாபு மதன் மோகன்லால், நான் கடவுள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இன்றிலிருந்து என்னிடத்தில் ஒன்றையும் வைத்துக் கொள்ளவில்லை. அனைத்தையும் இப்போதே அவருக்கு மாற்றிவிட்டேன். என்னை முழுமையாக காலி செய்து விட்டேன். என்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் நான் அவர் மீது பொழிந்து விட்டேன். எதுவுமே மிச்சம் வச்சுக்கல. அவரு எம்டி ஆயிட்டாரு. அவருக்கு உள்ள எந்த விஷயமும் வேணாம், ஹையஸ்ட். இதை கொடுத்த பிறகு ஒன்றும் இருக்காது. அதாவது குருவுக்கும் சீடனுக்கும் வித்தியாசம் மாறிவிடும். சீடன் பவர்ஃபுல்லா ஆயிடுவாரு. ஏன்னா குரு தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்த பிறகு என்ன இருக்கு? ஒன்றுமே இருக்க முடியாது. அதான் சொல்றாரு, என்னை நான் முழுமையாக காலி செய்து விட்டேன். இது வரைக்கும் ராமச்சந்திராவை முழுமையாக நிரப்பி விட்டேன்ங்கிற கதை தான் நடந்துட்டு இருந்துச்சு.
இன்னைக்கு முதல் முறையா லாலாஜி சொல்றாரு, என்னை நான் முழுமையாக காலி செய்து கொண்டு என்னுடைய எல்லா வளங்களையும் அங்க அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சின்ன பாஸ். அதுக்கப்புறம் லாலாஜி தொடர்றாரு. அவர் மறுபடியும் அற்புதமாக செயல்பட்டிருக்கிறார். நான் அவரிடம் இன்னும் என்னிடமிருந்து என்ன வேண்டும் என்று கேட்டேன். அவர் அதற்கு எப்போதும் இருந்து வரும் உங்களது அருள் நிறைந்த உறவின் நிழல் என்று பதிலளித்தார். அடுத்து திரும்பி எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்பா, இனிமே ஏதாவது வேணும்னாலும் கேளு, என்னுடைய பிரார்த்தனை மூலமா அதை செஞ்சு தரேங்கிறார் லாலாஜி. இப்பையும் திரும்பி சொல்றார், எந்த நேரமும் உங்களுடைய அருள் நிறைந்த உறவின் நிழல் என் மேல படிந்து கொண்டே இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? அவர் பக்கத்திலே இருந்தா தானே அதோட நிழல் படிய முடியும். அந்த மாதிரி இந்த அருள்மிக்க அந்த குரு சீடர் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்னைக்கும் தவறாம இருக்கணும். அந்த கனெக்டிவிட்டியை இறுக்கி பிடிச்சுக்கிறார். ஒரு இடத்துல அவருடைய புகழ், ரெண்டாவது இடத்துல அவரோட எனக்கு இருக்கிற கனெக்ஷன், அதை பிடிச்சுக்கணும் அப்படின்னு ரெண்டாவதா கேட்கிறார். இத்தகைய உதாரணம் வேறு எங்கும் கிடைக்காது. அது எதிர்காலத்திலும் கூட எதிர்பார்க்க முடியாத ஒன்று. அன்பு பாபு மதன் மோகன்லால், அவர் கேட்டு கொடுக்க என்னிடம் என்ன எஞ்சி இருக்கிறது? இந்த உதாரணம் மறுபடியும் கிடைக்க பெறாது என நான் மீண்டும் கூறுகிறேன். மக்கள் இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் லாலாஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. இப்ப வந்து தன்னுடைய அந்த கடைசி அதிகாரத்தையும் அவர்கிட்ட கொடுக்கறதா சொல்றார் சுவாமி விவேகானந்தர். எங்கள் பிரபு நிர்வாக உரிமை பெற்றவராக உங்களை ஆக்கிவிட்டு பணியில் இருந்து தன்னை ஒதுக்கி வைத்துக் கொண்டுள்ளார். ஃபைனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி ஆக்குறார். டோட்டலா வந்து எல்லா சக்திகளுக்கும் இயக்கத்துக்கும் காரணமானவராக பாபுஜியை உட்கார வைக்கிறார். ஒரு ஆபீஸினுடைய எம்டியாக உட்கார வைக்கிற மாதிரி. ஏற்கனவே எம்டியா இருக்கிற இன்னொருத்தர் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு நகர்ற மாதிரி இருக்கும் பொழுதே அவரை வந்து லாலாஜி வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு மாத்திட்டு அந்த நிர்வாக உரிமை அப்படிங்கிறது இங்க இதுதான். ஆன்மீக சக்திகளை, அவங்களோட சீடர்களை வழி நடத்துவதை, இயக்கங்களை எல்லாத்தையும் யார் நிர்வகிக்க வேண்டும்ங்கிற கட்டுப்பாட்டை முழுமையாக பாபுஜிக்கு கொடுத்துட்டு லாலாஜி தன்னை அதிலிருந்து எடுத்துக்கொள்கிறார். இனிமேல் அப்படியே அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பே மாறும் டோட்டலாவே. நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், குரு சீடரா இருந்தாங்க, நண்பரா இருந்தாங்க, சகோதரனா இருந்தாங்க, நீங்க சொல்ற வேலையை நான் செய்யறேங்கிற பணியாள் அளவுக்கு கூட போனாங்க. இப்ப எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். அகத்திய முனிவர், உங்கள் குரு உங்களை நிர்வாக உரிமை பெற்றவராக ஆக்கியுள்ளார் என்ற தெய்வீக குரல் எனக்கு கிடைத்தது. அதுக்கடுத்து அத்ரி மகரிஷி, நீங்கள் நிர்வாக உரிமை பெற்றவராக ஆக்கப்பட்டுள்ள செய்தி எனக்கு கிடைத்தது. அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக தொடர்பு கொண்டு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன் வந்து அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த தாங்களும் கேள்விப்பட்டதாக சொல்றாங்க. லாலாஜி சொல்றார், அன்பு பாபு மதன் மோகன்லால், உண்மையை கூறுவதானால் நான் எனக்காக ஒரு பதவியை கூட வைத்துக் கொள்ளவில்லை. டோட்டலா எல்லாத்தையும் பாபுஜிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்ப விவேகானந்தர் சொல்றார், நான் உங்களிடம் ஒன்றே ஒன்று கேட்கிறேன். நீங்கள் என் பணியை எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் உங்களையே என் பிரபுவாக கருதி கொள்ளுங்கள். அதை மாறுது அப்படியே. இதுவரைக்கும் சுவாமிஜி அவர் இவரை வழி நடத்தினார், எல்லாம் செஞ்சாங்க, எல்லாம் சரியா இருந்தது. இப்போ அப்படியே மாறுறது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, மாத்தி சொல்றாங்க, என்னுடைய பணியை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களையே என் பிரபுவாக கருதி கொள்ளுங்கள். இப்ப பாபுஜியை குருவாகவும் விவேகானந்தர் அவரை சீடராகவும் மாற்றி கருத சொல்றார். இதுதான் அன்பு நிகழ்த்தும் தலைகீழ் தத்துவம். குரு சீடர், யாரு குருவாகவும் யாரு சீடராகவும் இருந்தாங்க, இப்ப யார் சீடராகவும் யாரு குருவாகவும் மாறுற சூழ்நிலை வந்திருக்கிறது அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து அன்பினால மட்டும்தான் சாத்தியம். எங்க அகங்காரம் இல்லையோ அங்க மட்டும்தான் சாத்தியம். எங்க பணிவும் எங்க உண்மையும் இருக்கோ அங்க மட்டும்தான் சாத்தியம். இப்போ விவேகானந்தர் இப்படி ஒரு வார்த்தைய சொல்றாரு, உங்களிடம் நான் ஒன்றே ஒன்று கேட்பேன். நீங்கள் என் பணியை எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் உங்களையே என் பிரபுவாக கருதி கொள்ளுங்கள். அடுத்து லாலாஜி சொல்றாரு,
இப்படி விவேகானந்தர் கேட்கிறப்ப பாபுஜி என்ன பதில் சொல்லியிருக்கார். சுவாமிஜி அவரை சுவாமிஜியின் பிரபுவாக எண்ணிக்கொள்ளுமாறு கூறிய போது ரொம்ப அருமையாக பாபுஜி ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். ஒரு அடிமை ஒரு அரசனின் சிம்மாசனத்தில் அமர்த்தி வைக்கப்பட்டு அவனுக்கு அரச போக சலுகைகள் கிடைத்தாலும் உண்மையில் அவன் நிலைமை ஒரு அடிமையுள்ளதை போலத்தான் இருக்கும். நீங்க என்ன செய்தாலும், நீங்க என்னை எங்க உட்கார வைத்தாலும், என்னை எந்த இடத்துல தூக்கி வைத்தாலும் நான் எப்பொழுதும் உங்களுடைய அடிமைதான் அப்படின்னு பாபுஜி விவேகானந்தருக்கு பணிவோடு பதில் அளிச்சிருக்கிறார். இந்த பதில் என்னையும் சுவாமிஜியையும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைய வைத்தது. ஒரு வழிகாட்டிக்கு, இந்த மாதிரி ஒரு சீடருக்கு குருவா இருக்கிறதுக்கு தரக்கூடிய மரியாதையின் பண்பாடு இது அல்லவா? இதை விட வேற என்ன ஒரு ஹை லெவல் கல்ச்சர்டு அப்ரோச், ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாம், ரெஃபரன்ஸ் எல்லாம் எப்படி வரும்? இதுதான், இந்த வார்த்தைகள் தான் அது மாதிரியானவை அப்படின்னு லாலாஜியும் பாராட்டுறாரு. 20 மார்ச் 1945 பாபு மதன் மோகன்லாலுக்காக கூறப்பட்டது. மதிப்பிற்குரிய லாலாஜி மதியம் 12 மணிக்கு, நான் மேல் உலகத்தை விட்டு வந்து விட்டேன். இதுதான் நம்ம முன்னாடியிலேயே சொல்லிட்டு இருக்கோம். பாபுஜிக்காக அவங்க கீழே வந்து தற்காலிகமா எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி வந்தாங்க. இந்த பண்டாரா முடிகிற வரைக்கும் உங்களோட தான் இருப்பேன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் முழுமையாக எல்லாத்தையும் இவருக்கு மாற்றி கொடுத்த பிறகு, டோட்டலா பாபுஜியினுடைய விஷயத்துக்காக எல்லாமே, அந்த நிர்வாக பதவி எல்லாம் கொடுக்கப்பட்ட பிறகு இப்ப லாலாஜி என்ன பண்றாரு? ஒளி உலகத்திலிருந்து கீழே வந்துட்டேன். பாபுஜி இந்த உலகத்துல எவ்வளவு நாள் இருக்காரோ அவ்வளவு நாளும் நான் இங்கதான் இருக்க போறேன், நான் அங்க இருக்க போறது இல்ல. ஐ வில் பி வித் யூ. பிரைட்டர் வேர்ல்டை விட்டு கீழே வந்துடுறாங்க. அந்த உலகத்தை துறந்து கீழே இறங்கி வந்து தன் சீடனோட இருக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இது எப்படி ஒரு ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு வந்து தன்னுடைய காதலனுக்காக எல்லாவற்றையும் துறந்துட்டு தன்னுடைய அந்த சுகபோக வாழ்க்கை, தன்னுடைய அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு காதலன் இருக்கிறதுக்கு வர்ற மாதிரியான ஒரு கண்டிஷன். இது அன்பினுடைய அடுத்த நிலை, சார்ந்து வாழ்தல். இது வரைக்கும் சீடன் குருவை சார்ந்து வாழ்ந்தார். கம்ப்ளீட் டிபெண்டன்சி அவர்கிட்ட உருவாகுது. யாரெல்லாம் பாபுஜியை நேசிச்சாங்களோ ஒவ்வொருத்தங்களா, நாங்களும் ஒளி உலகத்துல உட்காந்து என்ன பண்ண போறோம், நான் நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களோட இங்க இருக்கணும், இறங்கி வர்றேன். எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறுற. நம்ம உண்மையிலேயே படிக்கிறது வந்து காதல் கதை தான். இந்த காதல் கதையில பல விஷயங்கள் நடக்குது. இங்க வந்து காதலியாக மாறுறார் பாபுஜி. ஏற்கனவே வந்து அவரை எல்லோரும் நேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேசம் என்பது உண்மையான லெவல்ல இருக்கும் பொழுது அவங்களுடைய இடத்திலிருந்து அவங்க கீழே இறங்கி வரவும் ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதுவும் பர்மனண்டா இருக்கிற வரைக்கும் இங்க இருக்கிற மாதிரி. நான் மேல் உலகத்தை விட்டு வந்து விட்டேன். பூமியில் அன்பு ராமச்சந்திரா வாழும் வரை மேலுலகம் செல்லும் நோக்கம் எனக்கு இல்லை. தேவை ஏற்பட்டால் போய் பார்த்துட்டு வருவேன், அது வேறு விஷயம். அங்க தேவை ஏற்படும் பொழுது, அந்த உலகத்துல வேற பணிகள் எனக்காக கொடுக்கப்படும் பொழுது நான் போகலாம். ஆனா அது போக மிச்ச நேரம் எல்லாம் நான் இவரோட தான், ராமச்சந்திராவோட தான் இருக்க போகிறேன்ட்டார். இப்போது அதிகபட்சமாக நான் இருப்பது இங்குதான். இப்போது மேல் உலகத்திற்கு செல்லும் உரிமை எனக்கு இல்லை. உரிமையே இல்லைங்கிற. ஏன்னா அந்த உரிமையையும் நான் ராமச்சந்திராவுக்காக விட்டு கொடுத்து விட்டேன். எதுதான் இருக்கு? எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். என்னுடைய பதவியையும் அவருக்கு கொடுத்துட்டேன், என் இடத்தையும் அவருக்கு கொடுத்துட்டேன். இன்னுமே நான் அங்க போய் என்ன பண்ண போறேன்? எல்லாம் அவர்கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிற. அகத்திய முனிவர், நேற்றிரவு நான் குறிப்பிட்டது இப்போது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. நேற்றிரவு என்ன குறிப்பிட்டார்? நிர்வாகம் தானே சொல்லியிருந்தார், அதுவாதான் இருக்கும். நிர்வாக உரிமை பெற்றவராக ஆக்கியுள்ளார் என்ற தெய்வீக குரல் எனக்கு எடுத்ததுன்னா, அப்ப அவர் லாலாஜி சொன்னது இப்ப நடைமுறைக்கு வந்திருக்கு. அதான் மேல இருந்தால் லாலாஜியும் சொல்றாரு, அதுதான் அகத்திய முனிவர் உறுதி பண்றார். சுவாமி விவேகானந்தர், நமது பிரபு தனக்கென எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. மதிப்பிற்குரிய லாலாஜி, அன்பு ராமச்சந்திர நான் அங்கு தங்குவதற்குரிய ஒரு முறையை எனக்கு கூறியுள்ளார். அந்த வழிமுறை சந்தேகத்திற்கிடமின்றி நான் அங்கு இருப்பதை சாத்தியமாக்கும்.
ஆனால் அது என் விருப்பத்தை பொறுத்தது. ஏதோ ஒரு விஷயத்த பாபுஜி சொல்லியிருக்காரு. இவரு சொல்றதெல்லாம் இப்ப இந்த டெக்னிக்கெல்லாம் கேட்கிற இடத்துக்கு அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அதையும் லாலாஜி ஓப்பனா சொல்றாரு. அன்பு ராமச்சந்திரா எனக்கு ஒரு வழி சொல்லியிருக்காரு. அந்த வழியை நான் பின்பற்றினால் நான் இங்கேயும் இருக்க முடியும், அங்கேயும் இருக்க முடியும். அது ஆனா என் விருப்பத்தை பொறுத்தவரை நான் இங்க இருக்கதான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றேன். சுவாமி விவேகானந்தர், நானும் உங்களுக்காக மேல் உலகத்தை விட்டு இங்கு வர எண்ணுகிறேன். அதுக்கடுத்து சைதன்ய மகாபிரபு, நானும் மேல் உலகத்தை விட்டு விடுவது என்ற அதே கருத்தை கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்களது நிலையை பற்றி அறியாமல் இருக்கிறீர்கள். அரசன் இருக்கும் இடமே அவையோருக்கு மகிழ்ச்சியை தரும். அரசனாக்கிட்டாங்க கடைசியா. அரசன் இருக்கும் இடமே அவையோருக்கு மகிழ்ச்சி தரும். நீங்கள் ஒரு அரசரை போல வாழ வேண்டும் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னார். இப்ப அதை நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. அன்புக்குரியவர் அப்படிங்கிற நிலைமையில இருந்து அரசர் அப்படின்ற நிலைமைக்கு வர்றாங்க. நீங்கள் ஒரு அரசர், ராஜா இருக்கிற இடத்துலதான் உங்கள் நாட்டு பிரஜைகளாகிய நாங்கள் இருக்கணும். நாங்க அங்க எங்க இருக்க போறோம், எங்களுக்கெல்லாம் ராஜா நீங்க தான் அப்படிங்கிற கண்டிஷன்ல கொண்டாந்து பாபுஜிய வைக்கிறாங்க. இது அத்தனையும் எங்க நடக்குதுன்னா, சகஜ மார்க்கம்னு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அதனுடைய வாரிசாக, லாலாஜியினுடைய வாரிசாக பாபுஜி வந்து நியமனம் பண்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொன்றாக படிப்படியாக நடந்துட்டு இருக்கு. திட்டமிட்டு ஒரு மாபெரும் இயக்கம், அந்த மாபெரும் அமைப்பு, அதுக்கு ஒருத்தர் வந்து தலைமையேற்க போறாரு. அவர் அந்த அமைப்பினுடைய குருவினுடைய உண்மையான வாரிசாக நியமிக்கப்பட போறார். அவர் நியமிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவருக்கு பதவி வழங்கப்பட்டது, அவருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டன, அவரால் வெவ்வேறு வேலைகள் செய்ய வைக்கப்பட்டன. அந்த வேலைகள் அவர் செய்யறத பார்த்து அவருக்கு அதுக்காக பரிசுகள் கொடுக்கப்பட்டன. அவர் ஏதேனும் தவறுகள் செய்கிறாரா அப்படின்னு அவருக்கு சோதனைகள் நிகழ்த்தப்பட்டன. எல்லாத்துலயும் ஒருத்தர் ஜெயிச்சு வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளார ஒவ்வொருத்தராக இணைக்கப்பட்டு அந்த கனெக்டிவிட்டியினுடைய முழுமையான சாராம்சமாக அவர் மாற்றப்பட்டு கடைசியாக அவருக்கு முழு சக்தியையும் நிர்வகிக்கிற அந்த நிர்வாகத்திறனையும் மாற்றி இன்னைக்கு ராஜாவாக முதல்ல அங்க உட்கார வைக்கிறார். இப்ப அந்த ஒளி உலக ஆன்மாக்கள் அனைவரும் பாபுஜியை தங்களுடைய வழிகாட்டியாக தங்களுடைய ராஜாவாக நினைக்க ஆரம்பிக்கிற அந்த காலகட்டம் இந்த மாதத்துல வருது. சுவாமி விவேகானந்தர், இந்த பணிக்காக ஆன்மாக்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் அனைவரும் இந்த நோக்கத்திற்காக ஒளி உலகை விட்டு வருகிறோம். உறுதியாக கூற முடியாவிட்டாலும் உங்கள் குரு குறிப்பிட்டவாறு பூமியில் உங்கள் வாழ்நாள் நீட்டிக்கப்படுவதற்கான சாத்தியம் அதிகம். இவையே புதிய கட்டளைகள். இவை கூடிய விரைவில் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். நீங்கள் சிறிது நேரமே தூங்கி இரவு பகலாக வேலை செய்ய வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க அதுவே போதும் என்று நான் உறுதியளிக்கிறேன். உண்மையில் 24 மணி நேரத்தில் 10 நிமிட தூக்கமே உங்களுக்கு போதுமானது. இந்த நிலையில் மக்களுக்கு தூக்கமே வராது. ஆனால் தூக்கமின்மையால் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படாது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் யாருக்காவது கொடுக்கப்பட்டால் அவங்களுக்கு தூக்கமே இருக்காதுங்கிற அப்படி ஒரு கண்டிஷன் தான் நீங்க இருக்கிறீங்க. ஆனா வந்து அப்படி தூக்கம் இல்லாத ஒரு நிலையில ஒருத்தர் தூங்காம இருந்தா ஒரு 4 நாள்லயே அவர் மனதளவுல பாதிக்கப்பட்டுருவார் அப்படிங்கிறது தான் வந்து மெடிக்கல் உண்மை, மருத்துவ ரீதியான உண்மை. 4 நாள் 5 நாள் ஒருத்தர் தொடர்ந்து தூங்காம இருந்தா மன ரீதியான பாதிப்புக்கு உள்ளாயிடுவாரு. ஆனா இந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்கு தூக்கமே வராது. அப்படி இருந்தாலும் கூட அதனால் அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. மனுஸ்மிருதியில் மாபெரும் குழப்பம் உள்ளது. மனு தர்ம சாஸ்திரம் அப்படின்னு இப்ப ஃபாலோ பண்ற விஷயத்தில் நிறைய குழப்பம் இருக்கு. அதெல்லாம் வந்து அந்த மத குருமார்கள் வர்க்கம் மாத்தி எழுதி வச்சிருக்காங்க அவங்க வசதிக்காகன்னு சொல்றாரு. நீங்கள் அதை தான் முதல்ல திருத்தி ஆகணும். பிறகு மற்ற சாஸ்திரங்களையும் கடைசியாக வேதங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். இவை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு. தத்துவத்தின் வெவ்வேறு அமைப்புகளில் உள்ள ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீங்கள் விளக்க உரை எழுத வேண்டும். நீங்களே எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஒருவர் புத்தகங்களை படிக்க
நீங்கள் கேட்கலாம். சாத்தியமெனில் வேறொருவர் அவற்றின் திருத்தத்திற்கான உங்களது குறிப்புகளை எடுத்து எழுதலாம். இல்லையெனில் படிப்பவரே கூட எழுதும் வேலையையும் செய்யலாம். நீங்கள் இந்த உலகை விட்டு நீங்கிய பிறகே உங்களுடைய பணியானது அச்சடிக்கப்பட வேண்டும். நாங்களே இவை அனைத்திற்கும் ஏற்பாடு செய்வோம். மத குருமார்கள் தாங்களும் தங்கள் உற்றார் உறவினர்களும் மட்டுமே முழுமையாக முன்னிலை பெற வேண்டும் என்பதற்காக சூத்திரங்களை மாசுபடுத்தி விட்டனர். ஆனா நடந்திருக்கு. அதான் எல்லாம் வந்து அந்த ஒரு கம்யூனிட்டி, ஒரு குறிப்பிட்ட இனம் வந்து அவங்கள பாதுகாக்கிற மாதிரி அத்தனை விஷயங்களையும் மாத்தி எழுதி வச்சிருப்பாங்க. அதை பத்தி நம்ம நிறைய பேசலாம், ஆனா தேவையில்லை இப்போதைக்கு. அதை வந்து விவேகானந்தர் சுட்டி காட்டுறாரு, லாலாஜி சுட்டி காட்டியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் இந்த வர்க்கத்தை பத்தி, அவங்க செய்திருக்கிற தவறுகளை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டு வேணும்னா இந்த பிரம்மகத்தி தோஷம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க பாருங்க, அதை கூட எடுத்துக்கலாம். உலகத்துல யாரை வேணாலும் கொள்ளலாம், அந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை கொண்டா வந்து கடவுளுக்கே வந்து தோஷம் வந்துருங்கிற மாதிரி ஒரு சாஸ்திரத்தை எழுதி வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன, அவங்க உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் அது. யாரை வேணாலும் கொள்ளலாம், ஒரு பிராமணரை கொல்லக்கூடாது. அப்படி கொன்னா சிவபெருமானாக இருந்தாலும், திருமாலாக இருந்தாலும், பிரம்மனாக இருந்தாலும் பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருவாங்க. ஒரு ஐதீகத்தை எழுதி வச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி கதையெல்லாம் நிறைய எழுதிட்டாங்க. பட் இது உண்மையா? அப்படி என்ன ஒரு சமூகத்துக்கு மட்டும் ஒருத்தர் கொண்டா மட்டும் மற்றவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது, மற்றவங்களுக்கெல்லாம் உயிர் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கேள்வி அப்படியே நிற்கும். இது எந்த அளவுக்கு உண்மைன்னா நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லப்படுது. இது போல அவர் எது சொல்றாருன்னா, தாங்களும் தங்கள் உற்றார் உறவினர்களும் மட்டுமே முழுமையாக முன்னிலை பெற வேண்டும் என்பதற்காக பல சூத்திரங்களை அவர்கள் மாசுபடுத்தி விட்டனர். வேதங்களின் விஞ்ஞான பூர்வமான பகுதிகள் இந்தியாவில் கிடைக்கவில்லை. இந்த பிரம்மகத்தி தோஷம்லாம் வந்து லாலாஜி பேசல, பாபுஜி பேசல. ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு சாம்பிளுக்காக சொல்றேன், இந்த மாதிரி அப்படின்னு. அது தவறா கூட இருக்கலாம். ஒரு ஐடியா, எப்படி அவங்க வந்து சாஸ்திரங்களை தங்களுக்கு வசதியாக, எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அவங்க தான் முன்னிலையில் இருக்கணும், எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அவங்களுக்கு தான் தான தர்மங்கள் வழங்கப்படணும், செல்வங்களை வாங்கிக்கிறதுக்குன்னு ஒரு டெக்னிக்கு, தங்களை முன்னிலைப்படுத்திக்கிறதுங்கிறதுக்கு ஒரு டெக்னிக்கு, தங்களை வந்து யாரும் எந்த விதத்திலையும் கொண்டக்கூடாது, துன்பம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு டெக்னிக்னு எல்லா சூட்சுமங்களையும் அந்த பழைய வேதங்களையும் சூத்திரங்களையும் இவங்களா புகுத்தி அதுதான் உண்மைன்னு சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. அப்படிங்கிறது தான் இதனுடைய சாராம்சம், அவர் சொல்றதுடைய சாராம்சம். அதை நான் விளக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தா அது ஒருவேளை தவறா இருக்கலாம், புரியறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். வேதங்களின் விஞ்ஞான பூர்வமான பகுதிகள் இந்தியாவில் கிடைக்கவில்லை. வடமொழி இலக்கணமும் மத குருமார்களின் தீய எண்ணத்தால் மாசடைந்துள்ளன அப்படின்னு சொல்றாரு. இதை நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம படித்ததுல முக்கியமான பகுதி அப்படின்னு பார்க்க போனா, லாலாஜி தன்னுடைய அனைத்தையும் அப்படியே பாபுஜிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி தன்னை காலி செய்து கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நிர்வாகத்திறன், நிர்வாக பதவி, அதை முழுமையாக எல்லாத்தையும் நிர்வகிக்கிற அந்த விஷயத்தையும் தன்னுடைய பதவியையும் கூட பாபுஜிக்கு விட்டு கொடுத்துட்டாரு. இனிமே அவர் வந்து மேலுலகத்தில் இல்லாம கீழே இறங்கி வர போறாரு, இங்கதான் இருக்க போறேங்கிறாரு. ஏன்னு கேட்டா, அதையும் என்னுடைய பதவியையும் நான் அங்க உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் இன்னைக்கு படிச்சதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதை விட முக்கியம் சுவாமி விவேகானந்தர் கடைசியா சொல்றது, பாபுஜியை தன்னுடைய குருவாக நினைச்சுக்கொள்ள சொல்றாரு. அந்த இடத்துக்கு சைதன்ய மகாபிரபு, விவேகானந்தர் எல்லாரும் சேர்ந்து சொல்றது, அரசன் இருக்கும் இடமே எங்களுடைய இடம், நாங்க இன்னுமே எங்க இருக்கோம், எங்களுக்கெல்லாம் நீங்க தான் ராஜா அப்படின்னு சொல்ற நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்கு. இந்த விஷயங்கள்லாம் ஒரு புனிதமான விஷயம், ஒரு அற்புதமான விஷயம். இதை இன்னைக்கு நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்பை மாஸ்டர் கொடுத்ததுக்காக ஒரு நன்றி உணர்வை நமக்குள்ளார வைத்துக்கொண்டு நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்வோம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.